சாயி, நான் கூடவே உந்தன் பிள்ளை. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உனக்கு நல்லதொரு திடீர் திருப்பமானது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. உன் சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இரு. உனக்கு ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது என்ற ஒரு விஷயத்தை உன்னை தேடி வந்து சொல்ல வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகின்றேன். உன்னை எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டும். உன்னை விட்டு போனவர்கள் எல்லாம் உன்னிடமே வந்து சேர வேண்டுமல்லவா? இதைத்தானே நீ ஆசையோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நாளானது நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தியாக உன்னிடமே வந்து சேரப்போகின்றது. நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்லதொரு விஷயங்கள் எல்லாம் உன் காது குளிர நீ கேட்கப் போகின்றாய். என் செல்லமே, உன்னை வீழ்த்தி பார்க்க நினைத்தவர்களும் உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டவர்களும் உனக்கு தொடர்ந்து துன்பத்தை கொடுத்து உன்னை தொல்லைப்படுத்தியவர்களும் இப்படி எல்லாருமே உன்னை விட்டு விலகி செல்ல போகின்றார்கள். உன்னோடு இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் உன் சாயப்பா தேர்ந்தெடுத்து விட்டேன். அவர்கள் எப்போதும் உனக்கு உண்மையாக இருக்கக்கூடியவர்களாகவும் நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடியவர்களாகவும் மட்டுமே இருக்க வேண்டும். உன் சாயப்பா அப்படி ஒரு மாற்றத்தை எல்லாம் செய்து விட்டிருக்கின்றேன். என் செல்லமே, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த வாழ்க்கையானது பல சூழ்நிலைகளில் எப்போது சில சங்கடங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் எல்லோருக்கும் ஒரு முகம் உண்டு. யாரும் இங்கே உண்மையான முகத்தோடு இருப்பதில்லை என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்புவதை விட்டுவிடு. உன்னை படைத்த இறைவன் மீது மட்டும் நீ முழு நம்பிக்கையை வைத்துக்கொள். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல மாற்றங்கள் அப்போதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும். மனிதர்கள் என்பவர்கள் எப்போதும் ஏதோ ஒரு காரணத்திற்காக தங்களது குணத்தை மாற்றிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆனால் உன்னை படைத்தவன் அப்படி இல்லை. என்றைக்குமே நீ அவருக்கு ஒரு குழந்தைதான். தன் குழந்தைகளுக்கு என்ன வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் சரியான நேரத்தில் செய்து கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு, கடமை எல்லாமே எங்களுக்கு இருக்கின்றது. உன் சாயப்பா அதை தான் செய்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடத்தி வைக்கக்கூடிய சில விஷயங்களை உனக்காக நான் நடத்தி முடிக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையானது உன் கைகளில் இருக்கின்றது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகளை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கு உன் சாயப்பா எப்போதும் துணையாக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரமானது இப்போது வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் உன்னை தீனரடிக்க வேண்டும், உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் உன் மனதைத்தான் குழப்ப முயற்சி செய்வார்கள். உன்னுடைய மனமானது அவர்களுடைய பேச்சிற்கு அட்டு வைக்கும் குரங்காக மாறிவிடக்கூடாது. அது எப்போதும் கல் போல திடமாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களால் உன் மனமானது கரைந்து விடக்கூடாது. உன்னுடைய மனம் எவ்வளவு திடகாத்தியமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையானது மிகவும் ஆனந்தமாகவும் மென்மையாகவும் இருக்கும். மற்றவர்கள் உன்னுடைய மனதை அசைத்து பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் எந்த எல்லைக்கும் சென்று அதை கரைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். என் செல்லமே, எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய மன உறுதியை கைவிட்டு விடக்கூடாது. உறுதியாக இருந்தால் உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகள் அனைத்தும் தானாக சென்றுவிடும். உனக்கு நல்ல நேரத்தை உன் சாயப்பா உருவாக்கி கொடுத்து விட்டேன். அந்த நேரமானது இப்போது தொடங்கிவிட்டது. உன் வாழ்க்கையில் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற பாடத்தை நீ இப்போது கற்றுக்கொண்டிருக்கின்றாய். படிப்படியாக உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்ற வேண்டும் என்று உனக்கு புரிந்துவிட்டது. மோசமான நிகழ்வுகளை எல்லாம் உன் மனதிலிருந்து முழுமையாக அழித்துவிட்டு அதை எந்த காரணத்திற்காகவும் திரும்ப நினைத்து பார்த்து கவலைப்படாதே. நடக்க வேண்டியது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இனி நடக்கக்கூடியது உனக்கு நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். இது உன்னுடைய வாழ்க்கை. நீ ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். நான் ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையை உனக்காக நான் கொடுத்திருக்கின்றேன். அதை ஏற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவு என்று ஒன்று இருக்கின்றது. உன் துன்பத்திற்கும் இப்போது முடிவு காலம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற போகின்றாய். உன் போராட்டமான விஷயங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. எத்தனை நாள் தான் போராடி கொண்டிருப்பாய்? உன்னுடைய போராட்ட காலம் முடிந்துவிட்டது. நீ இப்போது வெற்றி களிப்பில் இருக்க வேண்டிய சூழலானது உருவாகிவிட்டது. நீ சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கப் போகின்றாய். என் செல்லமே, தோற்றவர்கள் எப்போதும் தோற்றுக்கொண்டு இருக்கப் போவதில்லை. கீழே இருப்பவர்கள் கீழேயே கிடந்து விடுவதில்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு உரிய காலம் நேரம் வரும்போது அவர்கள்
அவர்கள் விருட்சம் போல எழுந்து நிற்கத்தான் போகின்றார்கள். என் செல்லமே, உனக்கான காலமும் நேரமும் இப்போது கைகூடி வந்து விட்டது. நீ உயிராக நினைத்த உறவுகள் எல்லாம் இப்போது உன்னை தேடி வந்து சேரப் போகின்றார்கள். கவலைப்படாமல், அவர்களை நிராகரிக்காமல் அந்த உறவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் செல்லமே. பிறகு உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அதனால் தான் பிரிந்து சென்ற அந்த உறவுகள் கூட அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து வருந்தி இப்போது மனம் திருந்தி உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள். அதை புரிந்து கொண்டு அவர்களை ஏற்றுக்கொண்டு மனம் ஒன்றி நிம்மதியாக சந்தோஷமாக வாழத் தொடங்கு. உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் நல்லதாகவே இருக்கும். உன்னுடைய மனதில் இருக்கும் பாரங்களை எல்லாம் உன் சாயப்பாவின் காலடியில் காணிக்கையாக வைத்துவிடு. அதை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கின்றேன். உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது உன்னை அழைத்து கொண்டிருக்கின்றது. அந்த அதிர்ஷ்டத்தின் கைகளை நீ இறுக்கமாக பற்றிக்கொள். அதன் வழியே சென்று கொண்டே இரு. அது மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும். அதிர்ஷ்டம் என்பது உன் வாழ்க்கையில் எப்போது வரும் என்று நீ எவ்வளவு நாள் ஏங்கி தவித்து கொண்டிருந்தாய். எத்தனை வேண்டுதல்கள், எத்தனை பூஜைகள் என்று செய்து கொண்டிருந்தாய். அந்த அதிர்ஷ்டமான நேரமானது இப்போது வந்துவிட்டது. அந்த அதிர்ஷ்டத்தை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எதிர்பாராமல் நடக்கக்கூடிய பல அற்புதமான விஷயங்கள் எல்லாம் கண்டு நீ ஆச்சரியப்பட போகின்றாய். அதிசயமானது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். உன் மனம் குளிரும் நல்ல விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக நடக்கும். உன் இல்லம் தேடி பல சந்தோஷமான நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து சேரப்போகின்றது. இதற்காகத்தானே இவ்வளவு நாள் நான் காத்திருந்தேன். நான் எதிர்பார்த்தபடியே எனக்கு நல்ல காலம் வந்து விட்டது என்று நீ ஆச்சரியப்பட போகின்றாய். ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய். என் சாயப்பாவிற்கு மிகவும் நன்றி என்று மனதார நீ எனக்கு நன்றி சொல்லப் போகின்றாய். ஆம் செல்லமே, நான் சொன்னபடியே உன்னுடைய வாழ்க்கையை மிகவும் அற்புதமான வாழ்க்கையாக மாற்றி இருக்கின்றேன். நீ ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்கள் நிகழ்த்தி இருக்கின்றது. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக போகின்றது. நீ நிம்மதியாக ஆனந்தமாக சிரித்து கொண்டே நீ ஒவ்வொரு நாளையும் வாழப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கைக்கு உன் சாயப்பாவின் ஆசிர்வாதம் எப்போதும் துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் நான் இரண்டரை கலந்திருக்கின்றேன். என்னை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பிரிக்க முடியாது. நீ உன்னுடைய அன்பினாலும் பக்தியினாலும் என்னோடு கலந்திருக்கின்றாய். என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும். உன்னை வழிநடத்தி சென்று கொண்டே இருக்கும். நீ பல நலன்கள் பெற்று நிம்மதியாக வாழப் போகின்றாய். ஓம் சாய்ராம் என்று என்னை நீ மனதார நினைக்கும் அந்த கணமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் உன் சாயப்பா நடத்த ஆரம்பித்து விட்டேன். என் செல்லமே, இனி வாழ்க்கையில் நடப்பது ஒவ்வொன்றும் என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.